வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசியில் நம்மளுக்கு வந்து சர்வேர் எக்ஸாமும் அதே மாதிரி டிராஃப்ட்மேன் எக்ஸாமும் நம்மளுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் ரிலேட்டடாக தான் இந்த வீடியோஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சர்வேர் எக்ஸாமுக்கும் டிராஃப்ட்மேன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் யூனிட்ஸ் வந்து சிமிலராக வந்திருக்கும். சில யூனிட்ஸ் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து வேரி ஆகிருக்கும். ஸோ அப்போ சிமிலராக இருக்கக்கூடிய யூனிட்ஸ் பார்த்தோன்னா பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங், அதுக்கப்புறம் வந்து ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனு, செயின் சர்வே, லெவலிங், ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சிமிலர், ரெண்டு சிலபஸுக்கும் சிமிலராக வந்திருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு டிராஃப்ட்மேன் எக்ஸாம்லேயும் சர்வேர் எக்ஸாம்லேயும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரிஸ் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரிஸு. ஸோ இதில் இந்த சீரீஸில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ சர்வேர் எக்ஸாமாக இருக்கட்டும், டிராஃப்ட்மேன் எக்ஸாமாக வந்துருக்கட்டும், ஸோ ரெண்டு எக்ஸாம்லேயுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எம்சிக்யூஸ், நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின், அதே மாதிரி அதோட டீட்டெயில்டு சொல்யூஷன், ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கக்கூடிய ஒரு கிளாஸ் தான் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸை. ஸோ அப்போ இன்றைக்கி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நம்ம வந்து எந்த யூனிட் வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸும், ஸோ டிராஃப்ட்மேனில் எப்படி அந்த யூனிட்லேருந்து பேஸ் பண்ணி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, அதே மாதிரி சர்வேர் எக்ஸாம் ரிலேட்டடாக அந்த யூனிட்லேருந்து எப்படி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டுமே வந்து இதுக்கு காமனாக இருக்குன்றனால ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங். 6 sides ஆஃப் பாலிகன் வந்து ஹெப்டகன், 7 sides ஆஃப் பாலிகன் வந்து நொனாகன், 8 sides ஆஃப் பாலிகன் வந்து எக்ஸகன், 9 sides ஆஃப் பாலிகன் வந்து ஆக்டோகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இந்த பாலிகனோட ஒவ்வொரு சைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த பாலிகனுக்கு நேம் வந்து என்ன அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஸோ அப்போ அந்த நேம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த சைட்ஸ் வந்து ஒவ்வொரு நேமுக்கும் சைட்ஸ் வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்போ அதை ஃபஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அப்போ பென்டகன் அப்படின்ற இந்த பாலிகனுக்கு எத்தனை சைட்ஸ்ன்னு பார்த்தோன்னா 5 sides. ஹெக்ஸகன் அப்படின்ற இந்த பாலிகனுக்கு 6 sides. ஹெப்டகனுக்கு வந்து 7 sides. ஆக்டகனுக்கு வந்து 8 sides. நொனாகனுக்கு வந்து 9 sides. டெக்காகனுக்கு வந்து 10 sides. அன்டெக்காகனுக்கு வந்து 11 sides. டாடெக்காகனுக்கு வந்து 12 sides. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் இதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை மேட்ச் பண்ணால் கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அப்போ பார்த்தோன்னா 6 sides ஆஃப் பாலிகனுக்கு வந்து என்னன்னு பார்த்தோம் ஹெக்ஸகன், 7 sidesக்கு வந்து ஹெப்டகன், 8 sidesக்கு வந்து ஆக்டகன், 9 sidesக்கு வந்து நொனாகன். ஸோ இதுதான் வந்து அதோட மேட்ச்சு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நம்மளுக்கு நம்பர் வந்து வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பரில் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். டெட்ராஹெட்ரன் டேஷ் ஈக்குவல் ஃபேஸஸ் ஈச் அண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸோ டெட்ராஹெட்ரன் அப்படின்றதுல எத்தனை ஈக்குவல் ஃபேஸஸ் வந்து இருக்கும், அது எல்லாமே அந்த ஈக்குவல் ஃபேஸஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக வந்துருக்கும். ஸோ அது எத்தனை ஃபேஸஸ் இருக்கிறதா வந்து இந்த டெட்ராஹெட்ரன் அப்படின்னு சொல்லுவோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த டெட்ராஹெட்ரன்னா வந்து என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கொஸ்டின் வந்து தெரியும். ஸோ அப்போ அதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ டெட்ராஹெட்ரன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு 3 dimensional இருக்கக்கூடிய ஒரு ஜாமெட்ரிக் ஷேப் ஃபிகர் தான் வந்து இந்த டெட்ராஹெட்ரன். ஸோ இந்த டெட்ராஹெட்ரன் அப்படின்ற இந்த ஃபிகரில் எத்தனை ஃபேஸஸ் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா 4 triangular ஃபேஸஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த டெட்ராஹெட்ரனில். ஸோ அப்போ எல்லா ஃபேஸஸும், ஸோ எல்லா 4 ஃபேஸஸும் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கலாக வந்து இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம அந்த டெட்ராஹெட்ரன் நம்ம எப்படி சொல்கிறோம்னா ரெகுலர் டெட்ராஹெட்ரன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ அந்த டெட்ராஹெட்ரனில் 4 triangular ஃபேஸ் வந்து இருக்கும். அந்த 4 triangular ஃபேஸும் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கல்னால் 60 degree அந்த ஆங்கிளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த டெட்ராஹெட்ரன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெகுலர் டெட்ராஹெட்ரன் அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஃபேஸஸ் எல்லாம், அந்த ட்ரையாங்குலர் ஃபேஸஸ்லாம் நம்ம எப்படி சொல்லணும்னா காங்க்ருவெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ காங்க்ருவெண்ட் அப்படின்றது அந்த ஷேப்பு சைஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி ஐடென்டிக்கலாக வந்துருக்கும். அதே மாதிரி அதோட எட்ஜஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் லென்த்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் அதோட ஃபேஸஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஃபேஸும் வந்து ஷேப்பு சைஸ் எல்லாம் ஐடென்டிக்கலாகவும் அதோட எட்ஜஸ் எல்லாம் வந்து ஈக்குவல் லென்த்லேயும் வந்துருக்கும். ஸோ அதை நம்ம காங்க்ருவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்கிறோம்னா டெட்ராஹெட்ரன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதான் வந்து டெட்ராஹெட்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 dimensional ஜாமெட்ரிக் ஃபிகரு. ஸோ அப்போ டெட்ராஹெட்ரன் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் பிரமிட் மாதிரியே வந்திருக்கும். அதோட பேஸ் வந்து ட்ரையாங்குலர் பேஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த ரெகுலர் டெட்ராஹெட்ரனுக்கு அந்த பேஸ் வந்து ஈக்குவலேட்ரல் பேஸாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த டெட்ராஹெட்ரனோட ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா √6/3 × A. அப்போ A அப்படின்றது சைட்ஸ் ஆஃப் டெட்ராஹெட்ரன். ஸோ இதுதான் வந்து இந்த டெட்ராஹெட்ரனோட பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸு. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டெட்ராஹெட்ரன்னா வந்து எத்தனை ஃபேஸஸ் வந்து இருக்கும், ஈக்குவல் ஃபேஸஸ் வந்து இருக்கும். அது வந்து
ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக வந்து இருக்கும். ஸோ அது எத்தனை ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எத்தனை ஃபேஸ்ன்னு பார்த்தோன்னா 4 ஃபேஸஸில் இருக்கிறது தான் வந்து இந்த டெட்ராஹெட்ரன். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் சைட்ஸ் ஆர் இன் நொனாகன். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, நொனாகன் அப்படின்ற இந்த பாலிகனில் எத்தனை சைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நொனாகன் அப்படின்றதுல எத்தனை சைட்ஸ் வந்து இருக்கும்னு பார்த்தோன்னா, ஸோ பென்டகனில் 5 சைட்ஸு, ஹெக்ஸகனில் 6 சைட்ஸு, ஹெப்டகனில் 7 சைட்ஸ், ஆக்டகனில் 8 சைட்ஸ், நொனாகனில் வந்து 9 சைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ நொனாகன்ற அந்த பாலிகனில் 9 சைட்ஸ் வந்து இருக்கும். நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த நொனாகனில் எத்தனை சைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொல்லி. ஸோ அப்போ எத்தனை சைட்ஸ் வந்து பார்த்தோன்னா 9 சைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த இன்டர்னல் ஆங்கிள் ஆஃப் அன் ஆக்டகன் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஆக்டகனோட இன்டர்னல் ஆங்கிள் வந்து என்னவா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆக்டகனோட இன்டர்னல் ஆங்கிள் இல்லாட்டி இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஆக்டகனோட இன்டீரியர் ஆங்கிளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு சைடுக்கும் எத்தனை ஆங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இந்த சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் இன்டர்னல் ஆங்கிள்ஸ் அந்த பாலிகனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா, இதுதான் வந்து அதோட ஃபார்முலா 2n - 4 × 90 டிகிரி. அப்போ n வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் சைட்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்டகன்றனால 8 சைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 × 8 - 4 × 90 டிகிரின்னு போட்டோன்னா நம்மளுக்கு 1080 வந்து வரும். ஸோ இது வந்து டோட்டலாக, ஸோ இது வந்து பார்த்தோன்னா டோட்டல் அந்த இன்டர்னல் ஆங்கிளோட சம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனால் ஒவ்வொரு சைடுக்கும் அந்த இன்டர்னல் ஆங்கிள் ஒவ்வொரு சைடுக்கும் உள்ள இன்டர்னல் ஆங்கிள் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரெகுலர் ஆக்டகன், இந்த ஆக்டகனோட ஒவ்வொரு சைட்லேயும் உள்ள ஆங்கிள் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிப்போன்னு பார்த்தோன்னா, அந்த கண்டுபிடிச்ச ஆன்சர் 1080 டிவைட் பை எத்தனை சைட்ஸ் வந்து அந்த ஆக்டகனில் இருக்குது, 8 சைட்ஸ் வந்து இருக்கும், போட்டோம்னா நம்மளுக்கு 135 டிகிரி அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு அந்த ஆக்டகனில் இருக்கக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்னல் ஆங்கிள் ஆஃப் ஆக்டகன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ என்னென்னு பார்த்தோன்னா 135 டிகிரி. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ் ஆர் தேர் இன் ரெகுலர் எக்ஸகன். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரெகுலர் எக்ஸகனில் எத்தனை பேர்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸகன் அப்படின்றது பொதுவாக 6 சைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த அந்த எக்ஸகனில் பேரலாக எத்தனை லைன்ஸ் வந்து பேராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ எக்ஸகனில் வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு க்ளோஸ்டு ஃபிகர். அந்த ஃபிகரில் வந்து 6 சைட்ஸ் வந்து இருக்கும், 6 கார்னர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து எக்ஸகன்னா, இதில் வந்து 6 சைட்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி 6 சைட்ஸ் வந்து இருக்கும், 6 ஆங்கிள்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ரெகுலர் எக்ஸகனாக இருந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா இது வந்து ரெகுலர் அதாவது எல்லாமே ஒரே சைட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரே லென்த்தில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து ரெகுலர் எக்ஸகன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ ரெகுலர் எக்ஸகனாக இருந்துச்சுன்னா அதுக்கு பார்த்தோன்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவலாக வந்துருக்கும். அதே மாதிரி சைட் லென்த்து வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் போது அங்கே எத்தனை எத்தனை பேர்ஸ் ஆஃப் பேரல் லைன்ஸ் வந்து இந்த ரெகுலர் எக்ஸகனில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 3 வந்து இருக்கும். ஸோ இங்கே ஒன்று, இதுக்கு பேரலாக இங்கே ஒரு லைனு, இது ஒன்று, இது ஒரு பேரு. அதே மாதிரி இங்கே இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இது 2வது பேரு. அதே மாதிரி இங்கே பேரலான லைனு, இதுக்கு பேரலான லைன் வந்து 3. ஸோ அப்போ மொத்தம் 3 பேர் ஆஃப் பேரல் லைன்ஸ் வந்து இந்த ரெகுலர் எக்ஸகனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பேர்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ் வந்து இந்த எக்ஸகனில் வந்து ரெகுலர் எக்ஸகனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ எத்தனைன்னு பார்த்தோன்னா 3 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த அதர் நேம் ஆஃப் ரோம்பாய்டு இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரோம்பாய்டோட இன்னொரு நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ரோம்பாய்டோட இன்னொரு நேம் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ பேரலோகம், ஃபஸ்ட் நம்ம வந்து பேரலோகம் தெரிஞ்சுக்கிட்டா தான் ரோம்பாய்டு பற்றி வந்து தெரியும். ஸோ இப்போ பேரலோகம் அப்படின்றது என்னென்னா, இதுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவலாக வந்துருக்கும், அதே மாதிரி பேரலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தோன்னா இது வந்து ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு சைடு, இந்த ஒரு சைடு, அதே மாதிரி இங்கே ஒரு சைடு, இங்கே ஒரு சைடு. ஸோ இந்த ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் வந்து பேரலாக வந்திருக்கும், அதே மாதிரி ஈக்குவலாகவும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் இந்த பேரலோகம் வந்துருக்கும். அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால அந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டயக்னல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்துருக்காது. ஸோ இங்கேருந்து ஒரு டயக்னல் ஒரு லென்த் இருக்கும், இங்கேருந்து ஒரு டயக்னல் லென்த் வந்துருக்கும். ஸோ அதனால் டயக்னல் வந்து ஈக்குவலாக வந்துருக்காது. பட் ஆனால் ஒரே பாயிண்டில் வந்து ஓ அப்படின்ற, ஸோ இந்த பாயிண்டில் நடுவில் இந்த பாயிண்டில் வந்து பைசெக்ட் ஆகிருக்கும் இந்த 2 டயக்னல் லைனும்.
ஸோ இந்த பேரலோகாமை தான் நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறோன்னா ரோம்பாய்டு அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ பேரலோகாமை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அதுக்கு வந்து 2 அட்ஜசன்ட் சைட்ஸ் வந்து தேவை. 2 அட்ஜசன்ட் சைடு பக்கத்தில் வந்து 2 சைடு வந்து தேவை. அதுக்கு ஆங்கிள் வந்து இருக்கணும். அப்போ 2 சைடு வந்து கண்டுபிடிக்கிறோன்னா இந்த 2 சைடுக்கு வந்து ஆங்கிள் வந்து இருக்கணும். அட்ஜசன்ட் சைட்ஸ் வந்து 2 அட்ஜசன்ட் சைடு வந்து இது ஒரு அட்ஜசன்ட் சைடு, இது ஒரு அட்ஜசன்ட் சைடு. அப்போ இந்த 2 சைடுக்கும் ஆங்கிள் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கணும் ஃபஸ்ட்டு. இல்லை அப்படின்னா ஒரு சைடு வந்து இருக்கலாம், ஒரு டயக்னல் வந்து இருக்கலாம். ஆனால் ஒரு சைடு ஒரு டயக்னல் வந்து போகுதுன்னா அதுக்கு நடுவில் ஆங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிஷனில் இருக்கணும். இல்லைனா 2 அட்ஜசன்ட் சைடு அதே மாதிரி பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த ஆப்போசிட் சைடோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து பேரலோகாம் வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த பேரலோகாம் வந்து பார்த்தோன்னா ஏபிசிடி. ஸோ இதான் வந்து இந்த பேரலோகாம்னா இது ஏபிசிடி அப்படின்னா இந்த ஏபி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தோன்னா டிசிக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஏபி வந்து டிசிக்கு ஈக்குவலாக வந்திருக்கும். அதே மாதிரி அதில் ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், இப்படி ஒரு ஆங்கிள் வந்துருக்கும். இங்கே நடுவில் வந்து டயக்னல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த டிஏபி வந்து அந்த ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தோன்னா டிசிபிக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். ஆங்கிள் ஏபிசி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தோன்னா ஆங்கிள் ஏடிசிக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். இந்த சைஸ் ஏபியும் சிடியும் வந்து இந்த ஏபியும் சிடியும் வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். அதே மாதிரி ஏடியும் பிசியும் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா பேரலாக வந்திருக்கும் 2 சைட்ஸும். ஸோ ஆனால் டயக்னல்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ஏசி அப்படின்ற டயக்னலும் பிடி அப்படின்ற டயக்னல் வந்து ஈக்குவலாக வந்திருக்காது. ஆனால் எங்கே வந்து பைசெக்ட் ஆகிருக்கும் போதுனா ஓ அப்படின்ற இந்த பாயிண்டில் வந்து பைசெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பேரலோகாம். இப்படி தான் அந்த பேரலோகாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ பேரலோகாம் அப்படின்ற ஸோ வந்து இந்த ரோம்பாய்டுக்கு இன்னொரு நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரோம்பாய்டை இன்னொரு நேமில் நம்ம எப்படி சொல்வோம்னு பார்த்தோன்னா பேரலோகாம் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் கால்ட் ட்ரபீசியம். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எது வந்து ட்ரபீசியம் அப்படின்னு வந்து சொல்வோம்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எது வந்து ட்ரபீசியம் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ட்ரபீசியம் பற்றி வந்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ ட்ரபீசியம் அப்படின்றது ஒரு பிளைனான ஃபிகர். அந்த ஃபிகரில் எத்தனை சைட்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தோன்னா 4 சைட்ஸ் வந்துருக்கும். ஏதாவது 2 சைடு மட்டும் ஒன்னோட ஒன்று வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த பிளைன் ஃபிகர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ட்ரபீசியம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க ட்ரபீசியம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ட்ரபீசியம்னா எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா 4 சைட்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனால் அதில் அந்த 4 சைடில் ஏதாவது 2 மட்டும்தான் வந்து ஈக்குவல் சைட்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன்னா 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். ஸோ அதான் வந்து ட்ரபீசியம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இன் குவாட்ரிலேட்டரல்ஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த குவாட்ரிலேட்டரில் இந்த இன்டீரியர் ஆங்கிளோட சம் வந்து எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த குவாட்ரிலேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை அந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரிலேட்டர் பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ குவாட்ரிலேட்டரல்ஸ் அப்படின்றது என்னென்னா அது வந்து ஒரு பிளைனான ஃபிகர். அந்த ஃபிகரில் எத்தனை சைட்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா 4 சைட்ஸும் 4 ஆங்கிள்ஸும் இந்த குவாட்ரிலேட்டரில் வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த 4 ஆங்கிள்ஸோட ஸோ இந்த குவாட்ரிலேட்டரில் வந்து பார்த்தோன்னா 4 ஆங்கிள்ஸோட சம் வந்து அந்த இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த 4 ஆங்கிள்ஸோட சம் வந்து இன்டீரியர் ஆங்கிள் வந்து இந்த குவாட்ரிலேட்டரில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 360 டிகிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த சைட்ஸ் தான் வந்து என்ன சொல்லுவோன்னா ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா ஸோ இந்த சைட்ஸை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஆப்போசிட் கார்னர்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா டயக்னல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ குவாட்ரிலேட்டரில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தோன்னா 4 சைட்ஸ் வந்து இருக்கணும், 4 ஆங்கிள்ஸ் இருக்கணும், 2 டயக்னல்ஸ் இருக்கணும், மினிமமாக 5 டைமென்ஷன் கண்டிப்பாக இருந்திருக்கணும் இந்த குவாட்ரிலேட்டரில் வந்து நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு. அதுக்கு கண்டிப்பாக அந்த 5 டைமென்ஷனில் கண்டிப்பாக எத்தனை சைட்ஸ் வந்துருக்கணும்னா 2 சைட்ஸ் இருந்தால் தான் நம்ம அந்த குவாட்ரிலேட்டரை வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து குவாட்ரிலேட்டரல். அப்போ இந்த குவாட்ரிலேட்டரில் நம்ம எப்படிலாம் வந்து வேறு நேமில் எப்படி சொல்லலாம்னா ட்ரபிசாய்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதான் வந்து குவாட்ரிலேட்டரல். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த குவாட்ரிலேட்டரோட இன்டீரியர் ஆங்கிள் சம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்டீரியர் ஆங்கிள் சம் ஆஃப் குவாட்ரிலேட்டர் என்னென்னு பார்த்தோன்னா 360 டிகிரி. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ பாலிகன் இஸ் ஈக்குவல் டு டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பாலிகனோட எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பாலிகனில் அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கும்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பாலிகனோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த கொஸ்டின் நம்ம வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ அது ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாலிகன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாலிகனில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெகுலர் பாலிகனாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அதில் எல்லா கார்னர்ஸும் எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தோன்னா சர்க்கிள்குள்ளே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ அந்த ரெகுலர் பாலிகனாக இருக்கும் போது அந்த ரெகுலர் பாலிகனுக்கு வந்து எப்படி எதுக்குள்ளே வந்து லையாக இருக்குன்னு பார்த்தோன்னா
இந்த சர்க்கிள்குள்ளே வந்து லை ஆகிருக்கும் அப்படின்றது தான் இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. அந்த ரெகுலர் பாலிகனோட கார்னர்ஸ் எல்லாம் வந்து இந்த சர்க்கிள்குள்ளே வந்து லை ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த ரெகுலர் பாலிகனோட சைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்ஷியலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுவும் அந்த சர்க்கிள்குள்ளே டேஞ்சென்ஷியலாக அந்த ரெகுலர் பாலிகனோட சைட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பார்த்தோன்னா இதுதான் வந்து இந்த ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. இந்த ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெகுலர் பாலிகன், ஸோ வந்து இந்த ரெகுலர் பாலிகனுக்குள்ளே நம்ம சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணும் போது அந்த ரெகுலர் பாலிகனோட சைடும் சர்க்கிளும் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா டேஞ்சென்ஷியலாக, ஸோ வந்து இந்த மாதிரி அந்த சர்க்கிளும் லைனும், ஸோ இந்த சர்க்கிள் இப்படி இருக்குன்னா அந்த லைன் வந்து இந்த மாதிரி டேஞ்சென்ஷியலாக வந்து டச் ஆகிருக்கும் அந்த சர்க்கிளில். அந்த ரெகுலர் பாலிகனோட சைடு வந்து எதை டச் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த பாலிகனுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய சர்க்கிளில் வந்து டச் பண்ணியிருக்கோம். அதான் டேஞ்சென்ஷியல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சைட்ஸ் ஆஃப் ரெகுலர் பாலிகன் வந்து அந்த பாலிகனுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா சர்க்கிள் வந்து இருக்கும். அந்த சர்க்கிளுக்கு அந்த சைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா டேஞ்சென்ஷியலாக வந்து இருக்குன்றது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இந்த பாலிகனோட இன்டீரியர் ஆங்கிள்ஸோட சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தோன்னா இதான் வந்து அதோட ஃபார்முலா 2n - 4 × 90 டிகிரி. ஸோ அதுதான் வந்து அதோட ஃபார்முலா. அப்போ என்ன அப்படின்றது நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ அப்போ இன்டீரியர் ஆங்கிள் இந்த பாலிகனோட சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோன்னா இதுதான். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு பாலிகனோட இன்டீரியர் ஆங்கிள்ஸோட சம் வந்து கேல்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பாலிகனோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸோட சம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஈக்குவல் டு 360 டிகிரியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இந்த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிளுக்கும் எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கும் எவ்வளோ, அந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் சம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 180 டிகிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து உள்ளே இருக்கிறது அந்த ரெகுலர் பாலிகன். இந்த ரெகுலர் பாலிகன் உள்ளே இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து இன்டீரியர் ஆங்கிள், வெளியில் இங்கே வந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா 180 டிகிரி வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாலிகன். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த பாலிகனோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா 360 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் ஸ்கேலைன் ட்ரையாங்கிள். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கேலைன் ட்ரையாங்கிள் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்கேலைன் ட்ரையாங்கிள் பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ ஸ்கேலைன் ட்ரையாங்கிள் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா எல்லா சைட்ஸுமே, ஸோ அதில் எல்லா சைட்ஸுமே 3 சைட்ஸுமே வந்து பார்த்தோன்னா அன்ஈக்குவல் லென்த்தில் வந்து இருக்கும். அதே மாதிரி அதில் 3 ஆங்கிள்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அன்ஈக்குவலாக வந்து இருக்கும். ஸோ அப்போ லென்த்தும் அன்ஈக்குவலாக வந்துருக்கும், ஆங்கிள்ஸும் அன்ஈக்குவலாக வந்துருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னா இது ஒரு லென்த்து, இது ஒரு லென்த்து, இது ஒரு லென்த்து, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லென்த்தில் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லி. இங்கேயும் வந்து இது ஒரு லென்த்து, இது ஒரு லென்த்து, இது ஒரு லென்த்து, ஒவ்வொரு ஆங்கிளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ ஸ்கேலைன் ட்ரையாங்கிள் அப்படின்றது ஈக்குவல் லென்த் வந்து கிடையாது, மூணுத்துக்கும் ஈக்குவல் ஆங்கிள்ஸும் வந்து கிடையாது. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, ஸ்கேலைன் ட்ரையாங்கிள் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா எல்லா சைட்ஸும் வந்து இந்த ஸ்கேலைன் ட்ரையாங்கிளில் அன்ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் முக்கியமான ஃபஸ்ட்டு 10 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதே போல் நம்ம அடுத்த கிளாஸில் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.